மூன்றாம் பிறையும் கரிநாளும் இணைந்து வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் தன் வாழ்வில் இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தித்து பரிகாரங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு வட்டி பிரச்சனை தீரும். உங்களுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்களா? நான் வரும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பூஜையோடு சேர்ந்து அந்த வட்டி பணத்தை திருப்பி கொடுங்க. ₹1 திருப்பி கொடுங்க. பெரிய மாற்றங்கள் வரும். என்ன செய்ய வேண்டும் என்று முழுமையாக சொல்கிறேன். உங்களோட மொத்த கடனையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக டிசம்பர் 21 மூன்றாம் பிறையுடன் இணைந்து வரக்கூடிய கரிநாள். அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி முகம் கழுத்து புடனி மார்பு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி அதற்கு சென்ட்ரலில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி உங்களோட வாழ்க்கையில் எத்தனை கடன் இருக்கோ ஒரே ஒரு பிரியாணி இலையில் மொத்த கடனையும் எழுதி அதில் புணுகு தடவி அந்த தீபத்திற்கு முன்னாடி வைத்துவிட்டு அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் ஓம் ரிங் நசி நசி, எனது கடன் நசிந்து போகட்டும், எனது வட்டி பிரச்சனை நசிந்து போகட்டும், எனது பணத்தடை நசிந்து போகட்டும் என்று மனமாற நினைத்து கொண்டு ஓம் ரிங் நசி நசி 108 முறை ஜபம் செய்து அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரிச்சிட்டு தீபம் அணைந்த பிறகு அந்த கிழக்கக்கூடிய கோதுமையை எல்லாம் எடுத்து நீங்கள் கிழக்கு திசையில் முடிஞ்சால் நீர்நிலையில் போடுங்க அல்லது எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் போட்டுடுங்க. செய்து பாருங்கள். செய்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு மினிமம் ஒரு தொகையை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். முடியாதவங்க இது வட்டிக்குன்னு சொல்லி ஒரு கவரில் ஒரு பணத்தை எடுத்து வையுங்க. அது ₹10 இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ இதையை நீங்கள் மறக்காமல் வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. செய்ய வேண்டிய நேரம் மதியம் 3 மணிலிருந்து 4:30. டிசம்பர் 21 3 மணிலிருந்து 4:30க்குள்ளே இந்த வட்டி தீர வேண்டும் என்ற பரிகாரத்தை செய்யுங்கள். அதற்கு பிறகு 6:45க்கு மேலே அழகாக 3ஆம் பிறை சந்திரன் வருவார். அந்த சந்திரனை ஆனந்தமாய் பார்த்து ஓம் சந்திரபௌலீஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் ஜபம் செய்யுங்கள். மனம் தெளிவாகும். கடன் பிரச்சனையும் காணாமல் போகும். 2025ஆம் ஆண்டின் கடைசி கரிநாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள். உங்கள் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மேலும் நான் வரும் நாட்களில் இந்த அற்புதமான இந்த கரிநாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு போலே உங்களோட